வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3 வசனம் 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இவ்வளவு நாட்கள் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு விஷயம், ஒன்றுக்காக நீங்கள் பல வருஷங்கள் காத்திருந்தீங்க, அதற்கான ஓப்பன் டோர்ஸை நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. மீன்ஸ் உங்களுக்காக கர்த்தரே வாசல்களை திறந்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாட்கள் சில மனிதர்கள் உங்கள் வாசல்களை பூட்டி இருக்கலாம். சிலர் சொன்ன வார்த்தைகள் நிமித்தம், சிலருடைய செய்கைகள், சிலர் போட்ட திட்டங்கள், சிலரிடம் சொன்ன வார்த்தையை கேட்டு உங்கள் வாழ்க்கையை அவங்களே சுக்கான் மாதிரி திருப்பிட்டு இருந்திருக்கலாம். அவங்க நினைக்கிறது தான் நடக்கணும், அவங்க சொல்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இனிமே அந்த மாதிரி எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது இல்லை. ஏன்னா ஒருவராலும் பூட்ட முடியாத ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு கொஞ்சம் பலன்தான் இருந்தது, ஆனாலும் நீங்கள் ஏசப்பாவை மறுதலிக்கல. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு, ஆனாலும் ஏசப்பாவை பார்த்து ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்கல, முறுமுறுக்கல்ல. உங்களுக்கு வருத்தங்கள் இருந்துச்சு, ஆனாலும் ஏசப்பா இப்படிப்பட்ட விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சது உண்மைதான். ஆனால் ஏசப்பாவை யார்கிட்டே நீங்கள் விட்டு கொடுக்கல, ஏசப்பாவை நீங்கள் மறுதலிக்கலை. இனிமேல் நான் ஜெபிக்க மாட்டேன், இனிமேல் நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், ஏசப்பாவை நான் தேட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை விட்டு போகலை. அந்த கஷ்டத்தின் மத்தியிலும், அந்த வருத்தத்தின் மத்தியிலும், அந்த பாடுகளின் மத்தியிலும் ஏசப்பா என் வாழ்க்கையில் இதை அனுமதித்தார், அவர் எனக்கு பலன் தருவார்னு சந்தோஷத்தோட, வருத்தங்கள் இருந்த போதிலும் கண்ணீர் வடித்து கொண்டே ஏசப்பாவை நீங்கள் ஆராதிச்சிட்டு இருந்தீங்க, வேதத்தை வாசிச்சுட்டு இருந்தீங்க. அது எதுவுமே ஏசப்பா மறக்கலைங்க. மனுஷங்க தான் ஈஸியாக மறந்துடுவாங்க, ஆனால் ஏசப்பா எதையுமே மறக்கலை. ஏசப்பா சொல்லி சில விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க, ஆனால் மனிதர்களுடைய கண்களுக்கு அது தவறாதான் தெரிஞ்சது. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஏசப்பாவுடைய சித்தம். ஏசப்பா சொல்லி தான் நான் இதை பண்ணேன், இதை நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னு. ஆனால் அப்படி ஏசப்பா சொல்லி நீங்கள் சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் செஞ்சதின் நிமித்தம் சில பாடுகள், அதில் நீங்கள் வடித்த கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீரை கூட கர்த்தர் மறக்கலை, அது விருதாவாய் போகலை. எல்லாமே கணக்கில் இருக்குது, அவருடைய துருத்தியில் இருக்குது. உங்கள் கண்ணீர் வீணா போகவே இல்லைங்க. அவருடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டீங்க. ஏசப்பாவுடைய வார்த்தை இது, ஏசப்பா எனக்கு இப்படி தான் நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் ஏசப்பாவுக்கு மட்டும்தான் செவி கொடுப்பேன்னு மனிதர்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுக்காமல், மனிதர்களை மட்டுமே பிரியப்படுத்தாமல் ஏசப்பாவை நீங்கள் பிரியப்படுத்தினபடியினால், ஏசப்பாவுடைய பேச்சுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தபடியினால், அவருடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டபடினால தான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை ஒருவரும் பூட்ட முடியாது. நீங்களும் அதன் நன்மையை சுதந்தரிப்பீங்க, உங்களுடைய தலைமுறையும் அதன் நன்மையை சுதந்தரிக்கும். சில பணபலன் படைத்தவங்க, மனித பலன் படைத்தவர்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்கள் இந்த திறந்த வாசலை உடைய உங்களுக்கு, உங்களுடைய தலைமுறைகளுக்கு கிடைக்க போகிறது. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இதை எனக்கு செய்றியா அப்படின்னு கேட்கும்போது அதை அவங்களுக்கு நம்ம செஞ்சிட்டோன்னா
ரொம்ப வருஷம் அதை பேசுகிறாங்களோ இல்லையோ, நம்ம செய்கிற அந்த டைமில் நம்மளை எவ்வளோ புகழுவாங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோன்னா அந்த டைமில் நம்மளை எவ்வளோ ஒரு மாதிரி உயர்த்தி பேசுவாங்கல்ல. அந்த மனிதர்கள் நாளைக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள், அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால, அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தபடினால, அவருடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டபடினால, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறப்போகிற நன்மைகள் நீங்கள் திங்க் பண்ணதை காட்டிலும் பெருசாக இருக்க போகுது. அதை நீங்கள் பார்க்க தாங்க போகிறீங்க. இன்றைக்கி வேணால் உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கலாம். பலர் பேசுகிற மாதிரி உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கலாம். பலர் கேலியாய் பேசுகிறாங்க, பலர் ஏளனமாய் சிரிக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க கண்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீங்க. உங்களை ஏளனமாய் பேசினவர்களுக்கு நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீங்க. அதுதான் ஏசப்பாவுடைய அவருடைய அந்த அழகே அதுதான். ஸோ அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்க நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தாழ்மையாக இருக்கணும். ஒரு நாளும் பெருமைப்படாமல் அந்த மனிதர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக முழு மனசோட, ஏசப்பா எனக்கு தந்த ஆசிர்வாதம் அதை நான் மற்றவர்களுக்கு கொடுக்குறேன், ஏசப்பா எனக்கு தந்ததை நான் மற்றவர்களுக்கு கொடுக்குறேன், கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார், அதை நான் பயன்படுத்துகிறேங்கிற சந்தோஷத்தோட நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், ஆசிர்வாதமாக இருக்கணும். ஆமாங்க, உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. ஓப்பன் டோர்ஸ் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இதை நான் சுதந்தரித்து கொள்கிறேன்னு சொல்லி பைபிளை எடுத்து, இந்த வசனத்தை எடுத்து அதன் மேலே கையை வச்சு இந்த வார்த்தைகளை சொல்லிட்டே இருங்க. தடைப்பட்ட ஆசிர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. காத்திருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கங்க. உங்களுடைய தலைமுறைகள் ஆசிர்வாதமாக இருக்கும். ஆமேன். Have a blessed day. God bless you.